இந்த காலையிலும் நம்முடைய சிந்தனைக்காக மத்திய 10வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். தொடர்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் சீஷர்களை அழைத்து ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது சொன்ன ஆலோசனைகள் சிலவற்றை நாம் பார்த்தோம். இந்த பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகினார் என்று சொல்லி கடந்த முறை நாம் பார்த்தோம். சரியா? ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மனதுருகினார். 37வது வசனத்திலே 9வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஆதங்கத்தை அங்கே சொல்லுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி வேதனைப்படுகிறார். 38வது வசனத்திலே வாசிப்போமானால் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமாம்? அறுப்புக்கு வேலையாட்களை எஜமானன் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 36ல மனதுருகுகிறார் ஜனங்களை பார்த்து. காரணம், அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார் சொல்லி. 37ஆம் வசனத்திலே அறுப்பு நிறைய இருக்கிறது, வேலையாட்களோ இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறார். 38லே சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 10வது அதிகாரத்திலே நாம் கடந்த முறை பார்த்த பொழுது முதல் 5 வசனத்திலே ஆண்டவர் இந்த 12 பேரையே அழைக்கிறார். முதல் வசனத்தில் நான் உங்களிடத்தில் சொன்னேன், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து. வசனத்தை கவனிச்சு வாங்க. இது நம்ம அதாவது கடந்த முறை பார்த்தது தான் திருப்பி சொல்லுகிறேன். ஆண்டவர் அவளை தம்மிடத்திலே அழைத்து அவளை என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். 6ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அற்புதமாக செயல்படுகிற தேவன். ஜெபிக்கும்படியா யாரிடத்திலே சொன்னாரோ அவர்களே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொன்னால் அனுப்புகிறார். ஜெபிக்காதவ ஒருவனை தேவன் அழைப்பதே கிடையாது. ஜெபிக்கிற ஒருவனை அழைக்காமல் இருப்பதும் கிடையாது. புரியும் நினைக்கிறேன். ஜெபிக்காத ஒருவனை, அதாவது ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காத ஒருவனை தேவன் அழைப்பது கிடையாது, அழைக்க முடியாது. ஏனால் தேவனுடைய பாரம் அவனுக்கு தெரியாது. ஆத்மாவை பற்றியதான விலை அந்த மனுஷனுக்கு தெரியாது. அதே போல ஜெபிக்கும் ஒரு மனிதனை தேவன் அழைக்காமல் இருப்பதும் கிடையாது. அதாவது வேறொரு வார்த்தையை சொல்லலாம், ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தாமல் இருப்பதும் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்திலே அந்த மனுஷனை பயன்படுத்துவார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக. அப்ப ஆண்டவர் 12 பேரை அவர் அழைக்கிறார். நான் ஜெபம் பண்றேன் பிரதர், ஆத்மாவுக்காக எனக்கு பாரம் உண்டு, ஆனா நான் ஊழியம் மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரெண்டும் பொருந்தாத ஒன்று. பாரம் உண்டானால், ஜெபிப்பது உண்டானால் நிச்சயமாய் ஊழியத்திலே பங்கெடுப்பது இருந்துதான் ஆக வேண்டும். சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சில ஆலோசனைகளை சொல்கிறார். யாரை அனுப்புகிறாரோ அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை நாம் கடந்த முறை பார்த்தோம், எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 16ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். அனுப்பப்படுகிற மனிதர்களை உலகம் என்ன செய்ய போகிறது, அனுப்பப்படும் பொழுது உலகம் என்ன செய்ய போகிறது, அது மட்டுமல்ல அனுப்பப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். விரைவாக பார்க்கலாம். கவனித்துக்கொண்டே நீங்கள் வர வேண்டும். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், அப்பொழுதுதான் என்ன படிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள்.
அவர்களுக்கும் பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அனுப்புகிற சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், உலகம் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது அல்லது உலகம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் போகும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஊழியம் என்பது கிரயம் இல்லாமல் கிடையாது, சிரமம் இல்லாமல் கிடையாது. மரத்தின் நிழலிலே செய்யப்படுகிறது அல்ல ஊழியம். ஆனால் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல நின்று, சரியா, எந்நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையிலே நின்று பணி செய்வதுதான் ஊழியம். பயங்கரமான, அதான் ஒரு மனுஷனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு சொல்றாரு, நீ உங்களை யாருக்குள்ள அனுப்புறேன், நல்ல நல்ல ஒரு என்கரேஜிங் வேர்டு இல்லை, உற்சாகப்படுத்தும் தைரியப்படுத்தும் வார்த்தை இல்லை, 12 பேரை வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இஸ்ரவேல் வீட்டாண்டத்திற்கு பொங்கல்னு சொல்லிட்டு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியாக குண்டை தூக்கி போடுறாரு. என்ன சொல்றாரு? யாருக்குள்ள அனுப்புறேன்றாரு? ஓநாய்களுக்குள்ள. ஆடுகளை அனுப்புவது போல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆடுகளை பற்றி கவனிக்க வேண்டுமானால் அது பலவீனமானவைகள், எந்த பலனுமே அது கிடையாது, எது ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் எல்லாம் அது கிடையாது. ஒவ்வொரு மிருகத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கென்று சொல்லி சில விசேஷங்கள் இருக்கும். சிங்கத்தை எடுத்தால் அது காட்டு ராஜா, அது கர்ஜித்தாலே என்ன ஆகும்? காடே அதிரும், அது ராஜா என்று சொல்ல. புலிகள் அது வித்தியாசமானது. சிறுத்தைகள் அதற்கென்று விசேஷம் உண்டு, வேகம் அதில் உண்டு, வேகம் ஓடும். கரடிகள் அதற்கென்று தனி குணங்கள் உண்டு, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் ஆட்டுக்கு என்ன இல்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்ள எதுவுமே அதுக்கு ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. அது அடிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. தங்களை பாதுகாக்க அவர்களால் முடியாது. அதிகபட்சம் போனால் ஓடலாம், ஆனால் அதனுடைய சைஸ், அந்த ஷேப்பை பார்த்தா அது ஓடுறதுக்காகவும் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஒரு வயிறு இவ்வளோ பெருசு, உடம்பு பெருசு, 4 குச்சி மாதிரி 4 காலு, தேவன் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். ஓடுவதற்காக அது உருவாக்கவில்லை. அப்படியானா அதற்கு எதுவுமே கிடையாது. அதுதான் ஆடு. ஞானமும் கிடையாது. ஞானம் இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கப் போகுது என்பது அதற்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டதுதான் ஆடு. அதோடு கூட தான் நம்மை ஒப்பிடுகிறார் ஆண்டவர் ஆடுகள் என்று சொல்லி. ஓநாய்களை பார்க்கும்போது அது மிக மிக கொடூரமானதுன்னு சொல்றாங்க, ரொம்ப கொடூரமானது. ஓநாய், காட்டு நாய்கள், செந்நாயின்னு கூட சொல்லுவாங்க. ஓநாய்கள் அது கூட்டம் கூட்டமாக வரும், மிக வேகமாக தந்திரமாக, அதாவது கொஞ்ச நேரத்துக்குள்ள அநேக ஆடுகளை காலி பண்ணிடும். அது எல்லாத்தையும் சாப்பிடுதான்றது அடுத்த விஷயம், ஆனால் நிறைய ஆடுகளை கொன்றுவிடும். அதுதான் ஓநாய்கள். அது பயங்கரமானதாக இருக்கிறது. ஆண்டவர் இதை தான் அங்கே சொல்லுகிறார். சரியா? இன்றைக்கு நம்ம சில கேள்விகளை இந்த பகுதியிலே கேட்க போகிறோம். 16வது வசனத்திலிருந்து, ஓநாய்கள் எவைகள்? யாரை ஓநாய்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? யாருக்குள்ளே நம்மை அனுப்புகிறார்? யாரை ஓநாய்கள் என்று சொல்லுகிறார்? சரி, 39வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நம்ம படிச்சப்ப
அந்த ஜனங்களை பார்த்த பொழுது அவர்களை என்ன என்று சொன்னார்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று தான் சொன்னார். ஆனால் 16ஆம் வசனத்திலே சீஷர்களை ஆடுகள் என்று சொல்லிவிட்டு யாரையோ ஓநாய்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 17ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாருங்கள் சொல்கிறார். அப்ப யாரை பத்தி தான் பேசுறார்? மனிதர்கள் தான் ஓநாய்கள். சரியா? மனிதர்களை தான் ஓநாய்கள் என்று சொல்லுகிறார். 22ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மனிதர்கள் தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. இப்ப மனிதர்கள் ஓநாய்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பட்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. உண்மையாகவே நம்முடைய எதிரிகள் மனிதர்கள் தானான்னு சொன்னா இல்லை என்பதுதான் பதில். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிப்போமானால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் இல்லை என்பதை அங்கே குறிப்பிடுகிறார் இல்லையா? எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். உண்மைதான். நம்முடைய யுத்தம் யாருக்கு எதிராக சொன்னால் பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கும் எதிராக. கண்களால் பார்க்க முடியாத அந்த வானமண்டலத்தின் சேனைகள், அதுதான் நம்முடைய எதிரிகள். ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவது மனிதர்களை குறிப்பிடுகிறார். ஏன் என்று சொன்னால் பிசாசு யார் மூலமாக தான் செயல்படுகிறான்? எப்பொழுதுமே மனிதர்கள் மூலமாக தான் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவனாக காணப்படுகிறான். அது உண்மையான ஒரு காரியம். மனிதர்கள் தான் ஓநாய்களாக இருக்கிறார்கள். அவர்களை தான் குறிப்பிட. அப்படியானால் நம்மை சுற்றி வாழுகிற மனிதர்கள் தான் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களாக இருப்பார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக சுவிசேஷத்தை சுமந்து வருகிற மனிதர்களை பட்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிசாசு நம்மளை அடிக்க போறதே கிடையாது. நம்ம அவங்கள பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா யார் தான் செய்கிறது? சில கட்டங்களில் எல்லாம் மனிதன் நடந்து கொள்கிற காரியத்தை பார்ப்போமானால் பிசாசின் முகத்தை நீங்க பார்க்கலாம். ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணுகிறான்? கொலை செய்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் அப்படி செய்ய முடியுமா? அந்த பிசாசின் கிரியை ஒன்று பார்க்க. பிசாசு தான் பின்னணியிலே நின்று செய்கிறது. யார் தான்? பிசாசு தான். ஆனால் நம்மை நேரடியாக எதிர்க்க போகிறது யார் என்று சொன்னால் மனிதர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே நமக்குள்ளே ஓநாய்கள் சொல்லி அங்கே நேரடியாக பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லும் பொழுது, நான் போன பின்பு, இது எங்க இருக்கிற ஓநாய்னா சபைக்குள்ள இருக்கிற ஓநாயை பற்றி சொல்கிறான். சரியா? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இது காட்டில் இருக்கிற ஓநாயை பற்றி பேசல, மனிதர்களை பற்றி தான் பவுல் அங்கே குறிப்பிடுகிறான். சபைக்குள்ளே சிலரை பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டாக எழுப்புவான். ஆடுகளை பட்சிக்கும்படியாக, வழி தவற செய்யும்படியாக, அவர்களை அழிக்கும்படியாக அவன் செய்கிறவனாக இருக்கிறான். உண்மையான ஒரு காரியம். மத்திய 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மத்திய 7வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இவங்க உண்மையான விசுவாசிகள் அல்ல, ஆனா பிசாசின் ஏஜென்ட்டாக தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டே வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஓநாய்கள் வேறு யாரும் அல்ல, மனிதர்களாகவே இருக்கிறார்கள், பிசாசின் ஏஜென்ட்டுகளாக. அதன் மூலமாக தான் அவன் எதிர்க்கிறவனாக காணப்படுகிறான். அதனாலே ஆச்சரியப்பட வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேதுரு அதை பற்றி சொல்லும்போது, உங்களை சுற்றி பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்க என்ன பண்ண வேணாம், ஆச்சரியப்பட வேண்டாம். அது ஆதி முதற்கொண்டு நடந்து வருகிற காரியமா இருக்கிறது. ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவருக்கு சொந்தமானதிலே வந்தா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள், அவருடைய சொந்த இனம்.
பவுல் அதை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அவர் ஏமாற்றப்பட்டதை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் நடக்கும். இதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அவைகள் பட்சிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. தேவன் அந்த மக்கள் மத்தியில் தான் நம்மை அனுப்புகிறவராக இருக்க. எரேமியாவை சொல்லும்போது சொல்கிறார், அவங்க உன்னை கொலை செய்ய பார்ப்பாங்க, எல்லாம் செய்ய பார்த்தாங்க, ஆனால் உன்னை அவங்கள என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள மாட்டார்கள். இதில் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும். 16ஆம் வசனத்தில், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்படின்னா அவர் வராரா வரலையா? நம்மளோட சொல்ல போனா நம்ம தான் அவங்கள ஆடுன்னு வச்சுட்டா நம்ம தான் ஓநாய்கள். யாருடைய பலத்தோட போறோம்? அப்படி இல்லை. தெய்வ பலத்தோடு கூட போகிறோம். நாம் தான் ஓநாய்களா இருக்கணும்? இல்லை, அப்படி இல்லை. அவங்க தான் ஓநாய்கள், நம்ம தான் யாரா இருக்கிறோம்? ஆடுகளா இருக்கிறோம். ஆனால் நம்மளோட கூட யார் இருக்கிறது? மெய்ப்பன் இருக்கிறார். நாம் ஆடுகள் என்று சொன்னால் நம்முடைய மெய்ப்பன் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக நம்முடைய மெய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அங்கே மறைவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஏன் ஓநாய்கள்? இரண்டாவது கேள்வி, ஏன் ஓநாய்கள் அத்தனை கொடூரமாய் நம்மிடத்திலே நடந்து கொள்கிறது? ஏன் மனிதர்கள் நம்மை பகைக்கிறார்கள்? அதற்கான பதிலை ஆண்டவர் சொல்கிறார். 18ஆம் வசனத்தை பாருங்க. சரியா? மனிதர்களை தான் ஓநாய்கள் என்று சொல்கிற ஆண்டவர் இந்த பகுதியிலே. அதனால ஓநாய்கள் சொல்லிட்டு நம்ம மனிதர்களை பகைக்கணுமா? இல்லை, பகைக்க வேண்டியதில்லை. சரியா? நம்ம நேசிக்க தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் தான் நம்மை பகைப்பார்கள், அவர்கள் நம்மை வெறுப்பார்கள், அவர்கள் நம்மை பட்சிப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை என்ன பண்ணணும்? நேசிக்க தான் வேண்டும். அவர்கள் மத்தியிலே வாழ்வது என்பதே ஒரு பெரிய ஊழியங்க, ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். நம்ம நாட்டிலேயே அது சூழ்நிலையில் நம்ம இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே இந்துக்களாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கீங்க. இதில் நீங்கள் பொட்டு வைக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க. எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அந்நியனை போல சொந்த ஜனங்கள் மத்தியில் அந்நியனாக இருப்பார். அவர்கள் நம்மை வெறுக்கிறவர்களாக இருப்பார். சரியா? ஓகே, அடுத்த கேள்விகளை வரும்பொழுது அதை பற்றி அதிகமாய் பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி, ஏன் ஓநாய்கள் நம்மை அத்தனை கொடூரமாய் வெறுக்கிறது அல்லது அழிக்க பார்க்கிறது? ஏன் நம்முடைய ஜனங்கள் நம்மை அழிக்க பார்க்கிறான்னு சொன்னால் 18ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், அவர்களுக்கும் பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக உங்களை கொண்டு போவாங்க சொல்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக என்னை கொண்டு போவாங்க. யார் நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஜனங்கள் நம்மை பகைக்கவில்லை. ஆனால் யாரை பகைக்கிறார்கள் சொன்னால், நாம் சுமந்து வருகிற ஆண்டவரை பகைக்கிறார்கள். ஆண்டவர் அதான் சொல்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்மை தேவன் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார், அவர்கள் மத்தியிலே நம்மை வாழும்படியை செய்கிறார். போ, அங்கே போயிரு. ஓநாய் வருன்னு சொல்லல இந்த இடத்துல, ஓநாய்களுக்குள்ள சொல்லுகிறார். ஏற்கனவே ஓநாய்கள் இருக்கிறது, அதற்குள்ளே நம்மை அனுப்புகிறார். இரண்டாவது காரியம், அவைகள் ஏன் நம்மை பட்சிக்க பார்க்குன்னு சொன்னால், அவரை நாம் சுமந்திருக்கிறபடினாலே. என் நிமித்தம் சொல்கிறார். 22 பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு என்ற பெயரை சொன்னாலே ஜனங்கள் என்ன பண்றாங்க? வெறுக்கிறாங்க. சில நமக்கே ஒரு கேள்வி வருது, இயேசு என்ன அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி புரியல. ஆனா அது பின்னணியில் யார் தெரியுமா இருக்கிறா? இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா வெறுப்புகளையும் பிசாசு விதைத்திருக்கிறான் இந்த உலகத்தில். ஆதிவாசிகள் மத்தியிலே, அதாவது இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசைக்கிறத அவ்வளோ அசிங்கமா கேவலமா பேசுகிறார் காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். மாட்டு ரத்தத்தை தான் அவங்க ஒவ்வொரு வாரமும் குடிக்கிறாங்க. கேவலமான காரியம் இந்த இடத்துல அதை சொல்ல முடியாது. அதை தான் சாப்பிட்றாங்க அவங்க. யாருப்பா இது சொன்னது உங்களுக்கு அப்படின்னா, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு மோசமான காரியங்களை விதைக்க முடியுமோ பிசாசன் என்ன பண்ணியிருக்கிறான்? விதைத்திருக்கிறான். உண்மை இல்லாத அநேக காரியங்களை.
அதை ஒரு மனுஷன், நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறேன், ஒரு பையன் வந்து மார்க்கெட்டிங் சர்வேக்கு வந்தப்ப எங்கள் வீட்டில் நின்று எல்லாம் விசாரிச்சு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்டியன்றனால கேட்குறேன்னு சொன்னான். என்னன்னு பண்ண, ஏன் நீங்கள் தேசத்தை பங்கு போட பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னான். யாருப்பா சொன்னது? நாங்கள் எப்பப்பா பங்கு போட்டோம் அப்படின்னா, அப்படிதான் விதைக்கப்பட்டோம். நம்ம தேசத்தை உடைக்க பார்க்கிறோம், பிரிக்க பார்க்கிறோம், பங்கு போட பார்க்கிறோம் என்று. ஆனால் அதெல்லாம் உண்மையே இல்லை. தேசத்துக்காக உழைத்த மக்கள் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் தான். அநேக காரியங்களை தேசத்துக்காய் செய்தவர்கள், ஆனால் தவறான காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம், அதான் அங்க 18 வாசிக்கும் பொழுது என் நிமித்தம், 22 சொல்லும்போது என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். பகைக்கப்படுவீர்கள். இதை குறித்து இந்த பகைக்கிற காரியத்தை பற்றி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். பயங்கரமான கடுமையான வார்த்தை. மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். அதாவது லீஸ்ட் பர்சன், அத அற்பமான மனிதன் யாருன்னா, நாளைக்கு அவனை தூக்கில போட போறாங்க, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட அவன் இனிமே இருந்து வேஸ்ட், அவன் சாக போகிறான். அப்படிப்பட்டவர்களாக அப்போஸ்தலர்கள் அங்கே காணப்படுகிறார்களாம். அதே வசனத்தின் கடைசியிலே பார்க்கும் பொழுது மனுஷருக்கு வேடிக்கையானோம் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் கடைசியில் மனுஷருக்கு வேடிக்கையானோம். அவர்களுக்கு நம்மளை பார்த்தாலே வேடிக்கையா இருக்குது, நம்மளை வேடிக்கையாய் பார்க்கிறார்கள். இன்னும் வரிசை அதன் கீழே நாம் பார்க்கலாம். 13ஆம் வசனத்துக்கு வரலாம். தூஷிக்கப்பட்டும் வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அவ்வளவு அற்பமா எண்ணப்படுகிற ஒரு காரியம். என்னையா காரணம்? ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க சொன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம். இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான், இவன் மாறிட்டான். அதனால அவ்வளவு கேவலமாய் ஏளனமாய் பார்க்கிற உலகம். சிலருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும். ஜாதியை விட்டே போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கா. இப்படி கிறிஸ்தவன் ஆயிட்டானே இவன் அப்படி சொல்றவங்களாம். ஆண்டவர் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார், அப்படிதான் இருக்கும். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில், கலாத்தியர் 6வது அதிகாரம் ஏன்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறான்னு சொன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அச்சடையாளங்கள். என்னை பார்க்கும் பொழுது உலகம் யாரை பார்க்குன்னு சொன்னால் கிறிஸ்துவை பார்க்கிறது. அதான் ஆண்டருக்காக வாழாத மனிதர்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மனிதன், ஆண்டருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற மனிதன் நிச்சயமாக துன்பப்படுத்தப்படுகிறவனா இருக்கிறான். பவுல் அங்கே சொல்கிறான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டு. என்னை பார்த்தாலே கிறிஸ்தவன் என்று தெரியும், என் பெயரை கேட்டாலே அவனுக்கு கிறிஸ்தவன் என்று தெரியும், என் நடக்கையை பார்த்தாலே அவன் கிறிஸ்தவன் என்று தெரியும். நான் அவருடைய அடையாளத்தை என் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன். சரியா? அதனாலதான் உலகம் நம்மை வெறுக்கிறது. ஆண்டவர் அங்கே தெளிவா சொல்லுங்க, எதனால வெறுப்பார்களாம்? நாம் அவரை தரித்திருக்கிறதுனாலே, அவரை கொண்டிருக்கிறதுனாலே. இதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அங்கே ரட்சிக்கப்படுகிற அந்த நேரத்தில், பவுலை ஆண்டவர் சந்தித்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்டபோது சொல்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்னை துன்பப்படுத்துகிறாய், என் ஆடுகளை துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி கேட்கல. ஆண்டவர் சொல்கிறார், என்னை, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
அப்ப ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் சொன்னால், பவுல் எப்படி சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பப்படுத்தப்படுகிறேன், அவருடைய அச்சாடையாளங்களை என் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன். ஆண்டவர் நான் துன்பப்படும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறார் சொன்னால், உன்னை துன்பப்படுத்தவில்லை, என்னை தான் துன்பப்படுத்துகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், ஓநாய்க்கு இரையாவதற்காக தேவன் நம்மை அனுப்பவில்லை, அந்த ஓநாய்களை ஆடுகளாக மாற்றுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் உங்கள் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க நீங்கள் கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அந்த உலகத்தில் வந்தார். சொந்தமானவரிடத்திலே வந்தார், சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாம் படைத்த மனிதனிடத்திலே வந்தார், மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை என்ன பண்ணுகிறான், சிலுவையிலே அறைகிறவனாய் இருக்கிறான். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நம்மையும் சிலுவையை சுமக்கும்படியாக சொல்கிறார், நீ உன் மக்கள் மத்தியிலே போ. ஆனால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் போவது போல இருக்கும். அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஆண்டு சொல்கிறார், பச்சை மரத்துக்கு எந்த பாடுன்னு சொன்னால் பட்ட மரத்திற்கு என்னமா இருக்கும். அப்ப ஆண்டு சொல்கிறார், என் நிமித்தமாய் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். ஊழியம் என்று சொல்லும்போது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. தேவன் சுமக்க கொடுத்திருக்கிறது சிலுவையை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். அதை எடுக்க ஆயத்தமில்லை என்று சொன்னால் நாம் ஊழியத்தை செய்யவே முடியாது. நான் என் வசதியின் அடிப்படையிலே நான் ஊழியத்தை செய்ய முடியாது. என்னால் முடிந்ததை நான் செய்வதில்லை, அவர் சொல்வதை செய்வதுதான் ஊழியமாக இருக்கிறது. அதுதான் தெளிவாக ஆண்டு சொல்கிறான், உங்களை அனுப்புகிறேன். எங்கே அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் சொல்கிறார். அவர்கள் என் நிமித்தமாக உங்களை பகைப்பார்கள் என்று சொல்லி. சரியா, ஓநாய்கள் எப்படியெல்லாம் நம்மை தாக்கும்? மூன்றாவது கேள்வி. ஆண்டவர் அதிலே அழகாய் பதிலங்கி குறிப்பிடுகிறார். ஓநாய்கள் நம்மை எப்படியெல்லாம் தாக்கும், எந்த வழியிலே அதை நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கும் ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். ரிலிஜியஸ் பிளேஸ், மத சம்பந்தப்பட்ட வகையிலே அது நம்மை எதிர்க்கும். மதத்தின் அடிப்படையிலே. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வேசியை பற்றி தான் முதல் வசனத்திலிருந்தே பேசப்பட்டு வருகிறது. வேசி விக்கிரக ஆராதனையுடைய தாயாய் இருக்கிறவள். 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 17:5 ரகசியம் மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளும் தாயானவள். பாபிலோன், பாபேல் கோபுரம் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் கட்டப்படுகிறது. அங்கே இருந்த ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கி உலகமெங்கும் அனுப்புகிறார். அப்படி பிரிந்து போகிற அந்த உலக மக்கள் எதை தூக்கிட்டே தான் போனாங்க, தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தையும் சுமந்து கொண்டே தான் போனார்கள். அதனால்தான் உலகம் முழுசுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிபெலியஸ்னஸ் இருக்கும், ஆண்டவருக்கு விரோதமான அந்த விக்கிரக ஆராதனை இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 6வது வசனத்துல, அந்த ஸ்திரீ, அந்த விக்கிரக ஆராதனைக்கு தாயாய் இருக்கிற அந்த ஸ்திரீயானவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எதனாலே வெறி கொண்டிருக்கிறாள்? பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும். அதே 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது அதிகாரத்திலே ஆண்டவர் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலே ஊற்றினான் சொல்லி வாசிக்கிறோம். 4வது வசனத்திலே 16வது அதிகாரம் 4வது வசனம், அதாவது வெளிப்படுத்தல் 16:4 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளில் நீரூற்றுகளையும் ஊற்றினால் அவைகள் இரத்தமாக மாறிச்சு. ஜனங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அப்ப 6வது வசனத்துல பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவளுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பரிசுத்தவான்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. யார் சிந்தினது சொன்னால், விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட அந்த மத ரீதியாக இவர்கள் கொலை செய்யப்பட்டது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம். இன்றைக்கும் RSS போன்ற இயக்கங்கள் கிறிஸ்தவத்தை வெறுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மத காவலர்கள் என்றும் நாம் அவருடைய மதத்தில் இருக்கிற மக்களை ஏமாற்றுகிறோம் என்று சொல்லுகிறார். மத ரீதியாக கிறிஸ்தவத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். சரியா? 19வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் நடந்த சம்பவம். அங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரியா? 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தவர்களில் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. 19ஆம் வசனத்தில் மாய வித்தைக்காரர்களும் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. புத்தகத்தை கொண்டு வந்து எரிச்சிட்டாங்க. அந்த புத்தகத்தினுடைய கிரயம் எவ்வளவுதான்? 50,000 வெள்ளிக்காசா இருந்தது 19ஆம் வசனத்தில். அப்ப ஜனங்கள் நிறைய பேர் மாறினோடனே எதை விட்டுட்டாங்க? அந்த பட்டணத்தில் நிறைய பேர் தியானாலை வணங்குவதை விட்டு விட்டார்கள். தியானால் தான் முக்கியமான கோயில், முக்கியமான தெய்வம் அந்த ஊர்ல. 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எப்படி என்றால், தெமத்ரியு எனும் பேர் கொண்ட ஒரு தட்டான்னா விக்கிரகங்களை செய்கிறவன். சரியா? என்ன சொல்றது? கொல்லன். சரியா? தட்டான். அவன் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். விக்கிரகங்கள் கோயிலையே மாடல் சின்ன கோயில் செஞ்சு வித்துட்டு இருந்தான். இப்படி அநேகர் ஏசாமிட்ட வந்ததுனால என்ன நடந்துச்சு? 27ஆம் வசனம். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிடுகிறதும் அல்லாமல் மகாதேவியாகி தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுவதும் பூச்சக்கரம் முழுவதும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அதாவது நம்முடைய தொழிலும் போச்சு, தியானாலய வணங்குகிற மக்கள் என்ன பண்றாங்க? குறைஞ்சிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. 29ஆம் வசனம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. இது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான். ஏன் இந்துக்களை மாத்துறீங்க? ஏன் கிறிஸ்தவங்களை அவங்கள மாத்துறீங்க? இந்து மதம் அழிஞ்சிரும், அதனால உங்க மதத்தை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி அவங்க கணங்கணம் கட்டி வேலை பார்க்கிறார். உண்மையில்லைன்ற அடுத்த விஷயம். ஆனா இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப மதத்தின் ரீதியாக உலகம் நம்மை துன்பப்படுத்தும், தாக்கும். இரண்டாவது காரியம், மத்திய 10வது அதிகாரம். வேற எந்த ரீதியாக நம்மை தாக்கும் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறான்னு சொன்னால் 18வது வசனத்தில், மத்திய 10வது அதிகாரம் 18ஆம் வசனம். பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். கவர்மெண்ட், அரசாங்கமே நம்மை எதிர்க்க ஆரம்பிக்கும். சரி, யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள் மத ரீதியாக. சவுல் அப்படிதான் இருந்தார். முதல்ல தமஸ்குவுக்கு எதுக்கு போனார்னு சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போடுவதற்காக. காரணம் என்னவென்று சொன்னால், பொய்யான மதத்தை இவர்கள் பரப்புகிறார்னு சொல்லி அவருக்கு விரோதமாக செயல்படுகிறார் மத ரீதியாக. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அரசாங்கம், ராஜாக்கள், அது ரோமர்கள் செய்தார்கள். ரோமர்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க சொன்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் ஆயிட்டான்னு சொன்னா, அதாவது எத்தனையோ கோடி மக்கள் அடிமைகள் இருந்தாங்க. ரோமர் ஆட்சியின் கீழாக அடிமைகள் இருந்தார். அடிமைகள் இல்லைன்னா அவங்க எதையுமே செய்ய முடியாது. அப்படி அடிமைகள் தான் எல்லா வேலையும் பார்க்குறவங்க. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடிமைகள், அதாவது வேதாந்தத்தில் என்ன சொல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. ரோமர்கள் அடிமைகளோடு கூட திருமணம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவனை மனுஷனாவே அவங்க அதை எண்ண மாட்டார்கள். ஆனா கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டுன்னு சொன்னால், அடிமைகளை சமமாக உரிமை வழங்கிற்று. இப்படி செய்தால் ரோம அரசாங்கத்துக்கே அது பாடுகளாகிவிடும் என்பதனாலே ரோம அரசாங்கம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தது. அரசாங்கம், சரியா? அப்ப அரசாங்கம் நம்மை எதிர்க்கும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த முதல் மிருகம், சமுத்திரத்தின் எழும்பின மிருகம், அதை பற்றி வாசிக்கிறோம். அது அரசாங்கம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ண அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய மக்களோடு கூட அது யுத்தம் பண்ணும்.
அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அது நடந்து வருகிற காரியம். மூன்றாவது காரியம், எதன் மூலமாக அது நம்மை தாக்கும் என்று சொன்னால் 21வது வசனம், மத்தேயு 10வது அதிகாரம் 21வது வசனம். கவனிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? மத்தேயு 10வது அதிகாரம் 21. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். சில குடும்பங்கள்ல சில நபர் ஒரு பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு கருமாதியை நடத்தியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மக்கள் மத்தியிலே அது உண்டு. நீ என் பிள்ளையே கிடையாது, இனிமேல் நீ இல்லைன்று நாங்கள் நினச்சிக்கிறோம், நீ செத்து போயிட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். அதுக்காக செய்ய வேண்டிய பூஜைகளே செய்துருவாங்க. நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் அது உண்டு. சில பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எத்தனை பேர் செத்தாங்கன்றது ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கு கௌரவ கொலைகள் நிறைய நடைபெறுகிற காலகட்டம். இன்றைக்கு அது வெளியே தெரிகிறது, இவ்வளவு நாட்களாக அது வெளியே தெரியவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறா, என் நாமத்தின் நிமித்தம் சகோதரன் சகோதரனை கொலை செய்வான், பிள்ளைகள் பெற்றோரையும் பெற்றோர் பிள்ளைகளையும் கொலை செய்வார்கள். இப்போ யார் விரோதமாக யாரை கிளப்புகிறான் சொன்னான்? மத ரீதியாக நமக்கு விரோதத்தை கிளப்புகிறான் பிசாசனவன். அரசாங்கத்தை நமக்கு விரோதமாய் கிளப்புகிறான். சொந்த குடும்பத்தை நமக்கு விரோதமாக கிளப்புவான். இதுதான் ஆண்டவர் அற்புதமாய் சொல்லுகிற ஒரு காரியம். இது இன்னைக்கு சொல்லலைங்க. முதல் ஆண்டவர் தன் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது இது எல்லாமே பேசுகிறார். சொல்ல போனா ஆண்டவர் அவர்களை அனுப்பின அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடைபெறவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் உபத்திரவங்களே என்ன பண்ணுகிறது, ஆரம்பம் ஆகிறது. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாமே முன்னதாகவே சொல்லிவிட்டார். காரணம் என்ன சொன்னா, இதெல்லாம் நமக்கு தேவை என்பதனாலே நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால ஏதோ நடக்காத ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி அல்ல, இது பிசாசுடைய கிரியையா இருக்கிறது. தேவன் உண்மையான தேவனிடத்திலே ஜனங்கள் வந்து சேரக்கூடாது என்பதற்காக பிசாசு இப்படிப்பட்ட தடைகளை விதிக்கிறவனாக காணப்படுகிறான். விரைவாக ஒரு சில காரியங்களை பார்த்து முடித்து விடலாம். அனுப்பப்படுகிற நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதான் முக்கியமாக ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். சரியா? ஓநாயின் மத்தியிலே நாம் பணி செய்யும் பொழுது, மத ரீதியாக, அரசாங்க ரீதியாக, குடும்ப ரீதியாக நமக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் பொழுது நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 16வது வசனம், 16வது வசனத்தினுடைய 3வது வரியிலே ஆகையால் என்று சொல்லப்படும். என்ன ஆகையால்? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் சொல்கிறார். முதல் காரியம், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வினா உள்ளவர்கள் என்று சொன்னால் அதுக்கு நேர் எதிர்ப்பதத்தை நாம் பார்ப்போமானால் பேதைகள் வினா உள்ளவர்கள் என்று சொன்ன பேதைகள் யார் என்று சொன்னால் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறவன் பேதை. அதாவது இந்த ரோட்ல போனா என்ன நடக்கும், இந்த காரியத்தை செஞ்சா என்ன நடக்கும், பின்னாடி என்ன விளைவு வரும் என்பதை யோசிக்க முடியாதவன். நடந்த பின்பு ஐயோ எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியாதே, தெரியாம வந்துட்டேன்னு சொல்லி பின்னாடி சொல்லுகிறவன். முன்பு யோசிக்க முடியாதவன், கேள்வியே கேட்காதவன் தன் வாழ்க்கையிலே, அவன் பேதை. வேதம் சொல்லுகிறது. வினா உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், இதை நான் செய்வேனானால் என்ன நடக்கும், இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் என்ன விளைவு வரும், எல்லாவற்றையும் முன்னதாகவே யோசிக்கிறவன், கேள்வி கேட்கிறவன், அவன் வினா உள்ளவன். அதான் நீதிமொழி முதல் அதிகாரத்தில் அது அழகாக இருக்குது. வினா கொடுக்கும். நீதிமொழிகளை படிக்கும் பொழுது அது வினாவை கொடுக்கும். ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவன். அப்ப ஆண்டு இங்கே சொல்லுகிறா, பி வாய்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஞானமுள்ளவனாயிரு. அப்ப இப்படிப்பட்ட ஆடுகளாய் போல ஓநாயிலுக்குள்ளே நிற்கும் பொழுது நீ வினாவுள்ளவனாக இரு என்று சொல்லுகிறார். சரியா? என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக நுழைய வேண்டும். தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துறது மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஞானமானி செய், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி. ஒரு சால ஊழியம் செய்யும் போது, இப்போ கூட ஜெயில் ஊழியத்தெல்லாம் செய்யும் போது நானும் மாட்டின்னு பேசிட்டோம்.
ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொன்னால் அது அந்த வாய்ப்பு என்ன பண்ணலாம், தடுக்கப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைப்பதே ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் கொடுத்துருக்கேன் அந்த வாய்ப்பை. நான் வேகமாக போகிறேன், நான் சாதிக்க போறேன்னு சொல்லி அதை நான் கெடுத்து விடவும் கூடாது. ஞானமாக நான் நுழைய வேண்டும். அதை நான் தக்க வைப்பது மட்டுமல்ல, அதை நான் தொடர்ந்து செய்கிறதுனாலே அநேகரை என்ன பண்ணும், ஆதாயம் செய்ய வேண்டும். கைதிகளாக இருக்கிறவர்களுக்குள்ளேயே போய் நாம் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அது ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஓநாயிலுக்குள்ளே நம்மை அனுப்பி இருக்கிறார். நீ எப்படி நடந்துக்கொள், வினா உள்ளவனாய் நடந்துக்கொள். அந்த வினா எங்க வரும், ஞானம் தாங்க, வேற எதுவும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் அந்த ஞானத்தை நம்ம கொடுக்க வேண்டும். ஞானத்தோடு கூட காரியத்தை செய்யணும். சரியா, ஆண்டவர் அந்த காரியத்தில் நமக்கு சொல்லுகிறார். நாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. நான் ஆடுகளை பற்றி சொல்லிட்டேன். இருக்கிறதுலே அறிவு கெட்டது அதுதான், இந்த ஆடு தான். அதுக்கு என்ன நடக்குன்றதே தெரியாது. நான் உதாரணத்துக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாயை நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்த நாயெல்லாம் என்ன பண்ணிடும், அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அடுத்த அடி யாருக்கு தான் உழப்போகுது, நமக்கு உழப்போகுதுன்னு சொல்லி அதுகளுக்கு தெரியும். அது அறிவு உள்ளது. ஆனால் ஆடை கட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஆட்டை கழுத்தை வெட்டி தோலை உரிச்சாலும் இந்த ஆட்டுக்கு தெரியாது அடுத்தது நம்மளை தான் வெட்ட போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு அமைதியாக நிற்கும், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஆட்டுக்கு அறிவு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்கிறார், உங்களை ஆடுகளைப் போல தான் அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். ஆனால் நீ எப்படி இருக்கணும், வினா உள்ளவனாயிரு. அந்த வினா எங்கே இருந்து வருகிறது? சரி, அந்த நீதிமொழியின் 1 அதிகாரம் அதில் அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். ஒருவேளை அந்த நீதிமொழிகள் என்பது தேவனுடைய வார்த்தை. அதை பற்றி சொல்லும் பொழுது 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவைகள், அந்த 2 வார்த்தை நான் சொன்ன 2 வார்த்தை அங்கே வருகிறது. 1 அதிகாரம் 4ஆம் வசனம், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பேதைகளுக்கு வினாவை கொடுக்கும். பேதை நெடுகப்பை தண்டிக்கப்படுகிறவன், ஆனால் அவனை வினா உள்ளவனாக மாற்றுகிறது. நம் ஆண்டவரை சார்ந்து ஜபத்தோடு கூட காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை செய்ய வைக்கிறான். சரி, 2வது காரியம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஹார்ம்லெஸ், பி ஹார்ம்லெஸ். 2வது 16ஆம் வசனத்தில், அதே 16ஆம் வசனத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். வினா உள்ளவர்களாக இருக்கும் பொழுது யாரை கம்பேர் பண்ணியிருக்கிறார்? சர்ப்பம். சர்ப்பம் முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்ப்பம் எப்படி இருந்துச்சா? 3ஆவது அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்தில் தந்திரம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு இருந்த மிருகங்களுக்குள்ளே சர்ப்பமானது எப்படிப்பட்டதா இருந்ததாம்? தந்திரம். தந்திரம் பாவமா, பாவம் இல்லையா? நான் கேள்வி கேட்டதுனால சந்தேகம் நீங்கள் வினா கேட்டுட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இவரே கேள்வி கேட்கறனால ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்க, 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரம் பாவமா, பாவம் இல்லையா? இல்லைங்க, அது ஒரு குணம். அது ஒரு குணம், தேவன் கொடுத்த குணம். ஆனா அந்த தந்திரத்தை மற்றவனை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துவோமானால் பாவம். நரிக்கு தந்திரம் ஒன்று சொல்லுவாங்க. அது போய் ஒரு மானையோ அதோட பெரிய மிருகங்களையும் அடிக்கலாம் முடியாது அதால். ஆனால் அது சாதாரணமாக என்ன பண்ணுமா, சிங்கத்துக்கு காட்டி கொடுத்துரும், இங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். அது சவுண்ட்ஸ் இருக்கு, இங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். சிங்கம் போய் அடிச்சிரும். அடித்து அது சாப்பிட்டு போனால் இது போய் என்ன பண்ணுறோம், சாப்பிடும். அது பிழைக்கணும்னா அதோடைய தந்திரத்தை அது பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். தந்திரம் உள்ளன்னு சொன்னால் அது கொடுக்கப்பட்ட ஞானம் அது. ஆனால் அந்த தந்திரத்தை பிசாசு கையில் எடுத்து யாரை ஏமாற்றி விட்டான்? ஏவாளை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்து. ஏவாளை பாவம் செய்வதற்கு ஏதுவாக அந்த தந்திரத்தை பயன்படுத்து. அங்கதான் தப்பு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கிறவராக இருக்கிறார். அப்ப வினா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதையும் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும்.
அதுதான் சொல்கிறான். ஆனால் இப்ப சொல்லும் பொழுது புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள். புறா ஹார்ம்லெஸ், அப்படிதான் சொல்லப்படும். ஹார்ம்லெஸ். நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்த கூடாது. உங்களால் யாரும் கெட்டு போக கூடாது, உங்களால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நாம் அங்கே நம்முடைய நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தந்திரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னொருவனை கவுத்து நான் படைக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. இன்னொருவனை பாதித்து நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நான் எப்பொழுதுமே நீதியின் வழியில் தான் நடக்க முடியும், கபடற்றவனாக. அதான் பவுல் அதை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் வஞ்சனையான வார்த்தையினால் என்ன பண்றதில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது கிடையாது. வஞ்சிக்கும் வார்த்தையினாலே கவருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறவர்கள் கிடையாது. சிலுவையை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் சொல்லுங்க. அப்ப இரண்டு காரியம் சொல்லுகிறான். நீங்க எப்படி இருக்க வேண்டும், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்கள். ஏன்னா நீங்க ஓநாய்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க, கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும், புறாக்களை போல என்று சொல்கிறான். மூன்றாவது காரியம் 17வது வசனத்துல மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். எச்சரிக்கையாயிருங்கள், பிவேர், அதான் எச்சரிக்கையாயிரு. ஒரு நாய் இருந்துச்சுன்னா அந்த வாசல்ல என்ன போட்டிருப்பாங்க, நாய்கள் எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எதுக்காக, படக்குன்னு கதவை திறந்துட்டு என்ன பண்ணிடாத, உள்ளுக்கு போயிடாத, உள்ளுக்கு நாய் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறா எச்சரிக்கையாயிரு. இயேசு கிறிஸ்துவை கவிழ்ப்பதற்காக எத்தனையோ முறை பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அவரை கேள்வி கேட்டார்கள். ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா என்று சொல்லி கேட்டார்கள். சரி என்று சொன்னால் யூதர்களுக்கு அவன் எதிரி, சரியில்லை என்று சொன்னால் ரோமர்களுக்கு அவன் எதிரியாக மாறிவிடுவான். இந்த தந்திரத்திலே அவர்கள் வந்து அந்த கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவருடைய தந்திரத்தை அறிந்து, வஞ்சகத்தை அறிந்து ஆண்டவர் சொல்கிறான், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். அப்ப அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எதிரே நிற்கிறது ஓநாய்கள். நம்மை பட்சிப்பதற்காக பல வழிகளை அது கையாளும். என்னையே குழியிலே விழ வைத்து பின்புதாக என்னை அழிக்க பார்க்கும். அப்படியானால் நான் அவருடைய வஞ்சனையிலே சிக்கிக் கொள்வேனேயானால் நானே என்னை அழித்து விடுவேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை அங்கே கொண்டு வருகிறார்கள். பாவத்திலே கையும் பெய்யும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள். ஏன் கொண்டு வர வேண்டும்? அவரை சிக்க வைப்பதற்காக கேட்கிறார்கள். மோசே எங்களுக்கு சட்டத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார், இந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நீர் என்ன சொல்லுகிறீர்? அமைதலா இருக்கிறார், ஆனா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னா, அவரை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் அங்கே ஜாக்கிரதையா இருந்து சொல்லுகிறார், உங்களிலே பாவம் இல்லாத முதல் கல்லை எரியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. சோ ஆண்டுடைய ஊழியத்திலே நான் ஆடுகளில் ஓநாய்களின் மத்தியிலே வாழும்போது ஆண்டு சொல்கிறார். மூன்றாவது ஆலோசனை சொல்கிறார், எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா. என்று சுற்றி நிற்கிறது ஓநாய்கள். நேராக தான் வந்து கடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது தந்திரத்தினாலே நம்மை விழச் செய்ய முடியும். சரி, ஜாக்கிரதையாய் நாம் இருந்தாக வேண்டும். மூன்று காரியங்கள் பார்த்தோம். நான்காவது காரியம் 19வது வசனத்தில், அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். சரியா? அதாவது நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் விட்டு விட்டாரே, எப்படி நான் சர்வை பண்ண போகிறேன்? பயங்கரமான சூழ்நிலைகள். சில வேளையில் விசாரணையிலே கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். நானும் ஒரு தடவை கோர்ட்டில் போய் நின்றுருக்கேன். ஜட்ஜிக்கு போய் முன்னாடி போய் நிற்க வேண்டியதாச்சு. அது இங்கிலீஷில் பேசணும். ஜட்ஜிக்கு இங்கிலீஷில் கேட்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, வேற ஊரில் அதுக்கு முன்னாடி நின்னதே கிடையாது, கோர்ட்டுக்குள்ளேயே போனதே கிடையாது. அன்றைக்கு வயசு எனக்கு ரொம்ப குறைவு. ஆனால் ஆண்டு பெல்லாம் கொடுத்தார். ஆண்டருக்காக செயல்படும் பொழுது ஆண்டு சொல்ற வார்த்தையை பார்க்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 19வது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நீ பேச வேண்டியது அந்நேரத்தில் உனக்கு அருளப்படும். 20வது வசனம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து
பேசுகிறவர். இந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பது போல அதே காரியம்தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. அந்நேரத்திலே பேச வேண்டியதை பத்தி நீ கவலைப்படாத, நான் உனக்குள்ளே இருந்து நானே என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஒரு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நிறுத்தப்பட்ட தேவனுடைய மக்கள் சில வேளையிலே கட்டப்பட்டு எரிக்கப்படும் நேரத்தில், கொலை செய்யப்பட வேண்டிய நேரங்களிலே தேவனுடைய மனுஷனர்கள் பேசின பேச்சு எல்லாம் இன்றைக்கும் அற்புதமான பேச்சுகள். காரணம் என்ன சொன்னா, அது அவங்க பேசல, யார் பேசினது? தேவன் பேசினது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, வீணா கவலைப்பட்டு கலங்காத, அப்படி அப்செட் ஆகி போய் இருக்காத, நீ எதை பத்தியும் கவலைப்படாதே, நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு உன்னை அப்படியே ஒரு மாதிரி ஆயிராத, தைரியம் ஆயிரு. ஆண்டு சிலுவையில் பேசினதெல்லாம் யோசித்து பாருங்க. அவ்வளவு ரத்தம் அவரை விட்டு வெளியேறி இருந்தது. ரா முழுவதும் அவர் தூங்கவில்லை. பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். சுற்றி இருக்கிறவர்கள் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் அற்புதமான வார்த்தைகள். அதுபோல ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கடுமையான சூழ்நிலைகளை கொண்டு போவாரானால், அந்நேரத்திலே நாம் தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் அற்புதமாக இருக்கும். ஆண்டு சொல்கிறார், நீ கவலைப்படாதே, என்ன பேசுவோம், என்னத்தை சொல்லுவோம் என்று சொல்லி கவலைப்படாதே. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்கிறார். சரி, ஆண்டவருக்காக நிற்கிற மனிதர்கள். இப்ப 4வது காரியமாய் சொல்கிறது, கவலை வேண்டாம். எதை குறித்து கவலை வேண்டாம்? சரியா, எதை குறித்து கவலை வேண்டாம்? வெறும் பேசுவதை பற்றி மட்டுமல்ல, எதை குறித்தும் அந்த சூழ்நிலை கவலைப்பட வேண்டாம். 5வது காரியம் 22வது வசனம், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டு சொல்லுற காரியம், நடுவில் விட்டுட்டு ஓடிடாத, மறுதளித்து விடாதே. அநேக ரஷ்யாவில் நடைபெற்ற அநேக காரியங்கள், அதாவது இந்த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பிள்ளைகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு அடிப்பாங்க. எதுக்காகனா இவனை மறுதலிக்க வைக்கிறதுக்காக. இனிமேல் நான் இயேசுவை கும்பிட மாட்டேன், இயேசுவை பிரசங்கிக்க மாட்டேன், விட்டுருங்க அப்படி சொல்லுவதற்காக. இவன் அவனை கொன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டான், மறுதலிக்க மாட்டான் சொல்லி அவனுடைய பிள்ளைகளை அவன் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து அடிச்சா பெற்றோருடைய மனசு என்ன ஆகும்? ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறா, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்கிறான். நிலைத்திரு, அதான் ஆண்டு சொல்லுகிற காரியம். நிலைத்திரு, நெல்லு, மறுதளித்து விடாதே, நெல்லு என்று சொல்லுகிறான். சரியா, ஒரு கட்டம் வரும் பொழுது, இனிமேல் நிற்க முடியாது என்ற சூழ்நிலையில் வரும் பொழுது ஆண்டு சொல்கிறார், நெல்லு. அப்பதான் யாருடைய மகிமையை காண முடியும்? தேவனுடைய மகிமை. தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை ஒரு மனுஷன் காண வேண்டுமானால், தேவனுடைய ரட்சிப்பை அனுபவிக்க வேண்டுமானால், ஆத்தும ரட்சிப்பை பற்றி சொல்லல, சரீர ரட்சிப்பு. தேவன் நம்முடைய ஒரு தேவனுக்காய் நிற்கிற மனுஷன் மூலமாய் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டுமானால் அந்த மனுஷன் நிற்க வேண்டும். அதாங்க சொல்லப்படுறது. கடைசியா ஒரு காரியம் 23 வசனம், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள். 22 நில்லுங்கன்னு சொல்றாரு, ஆண்டவர் 23 ஓடி போங்க சொல்றாரு. இது என்ன? ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதுன்னு மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு இடத்திலே உன்னை கொலை செய்ய வருவானானால், உன்னை கொன்று போடுவானானால், உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நீ அந்த இடத்தை விட்டு என்ன பண்ண? நகல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். ஒரு இடத்துல பயங்கரமான கலவரம் வந்தானே, அந்த பட்டணத்தை விட்டு அடுத்த பட்டணத்துக்கு அவர் போகிறார். அங்கே விரட்டுவாராம், அடுத்த பட்டணத்துக்கு அவர் போகிறார். ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப விலையுறந்தது, ஏற்கனவே அங்கே அறுவடைக்கு ஆட்கள் இல்லை, உன் வாழ்க்கை மிக விலையுறந்தது. விலையுறந்தது என்று சொன்னால் நீ அநேக பட்டணத்துக்கு நீ தேவையுள்ளவனாக இருக்கிறாய். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நீ தாராளமாய் போகலாம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறான். நிறைய இடத்தை நீ சந்திக்க வேண்டி இருக்கிறது.
மனுஷகுமாரன் வருவதற்குள்ளா நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்ல ஆண்டு சொல்கிறான். நீ போய்கொண்டே இரு. நான் அன்றைக்கே ஒரு காரியம் சொன்னேன் உங்களிடத்துல, அதாவது ஏற்றுக்கொள்வார் காத்திருக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை பற்றி ஆண்டு சொல்கிறான். அந்த ஊர் தூசியை கூட நீ உதறிட்டு என்ன பண்ண, அடுத்த ஊருக்கு போ. ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நீ இருக்காது. ஆனா கொரிந்து பட்டணத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எடுத்துக்கோங்களேன், அந்த பதினெட்டாவது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம். பயங்கரமான எதிர்ப்பு வந்து விட்டது கொரிந்து பட்டணத்தில். பயங்கரமான எதிர்ப்பு வந்த பொழுது பவுல் வழக்கம் போல ஒரு இடத்தை விட்டு அவர் கிளம்ப நினைத்திருக்கலாம். ஏன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 18வது அதிகாரம் 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்ப இங்க பயங்கரமான எதிர்ப்பு வந்தப்ப ஆண்டவரே பவுல் என்ன யோசிக்கிறார், வழக்கம் போல என்ன பண்ணிடலாம், அடுத்த பட்டணத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி யோசித்து இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றா, நீ பயப்படாது, இங்கே இரு, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அநேக ஆத்துமாக்கள் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க, தெளிவா சொல்ற. இதுவும் நடைபெறலாம். ஆனால் ஆண்டு அங்கே மத்தியிலே சொல்லும்போது சொல்கிறான், ஒரு பட்டணத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன பண்ணுங்க, காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு நீங்கள் அடுத்த பட்டணத்துக்கு போ, ஏற்றுக்கொள்ளும் இடத்திற்கு போ, வாழ்க்கை மிகவும் விலையுறந்த ஒன்று, நீ போ, எல்லா பட்டணங்களையும் நீ சந்திக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறான். அழகான சில ஆலோசனைகள் நான் மறுபடியும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், இந்த ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட ஆடுகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். முதலாவதாக வினாவுள்ளவர்களாய் இருங்கள், இரண்டாவதாக கபடற்றவர்களாய் இருங்கள், மூன்றாவதாக எச்சரிக்கையாய் இருங்கள், நான்காவதாக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார், ஐந்தாவதாக நிலைத்திரு என்று சொல்கிறார், ஆறாவதாக நீ ஏற்றுக்கொள்கிற பட்டணத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே ஆண்டுக்காய் பணி செய்யும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஆலோசனைகளை நாம் மனதிலே வைக்க வேண்டும். எப்படி செயல்படுவது என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இது அப்போஸ்தலருக்கு மட்டும் அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் அல்ல, இது அன்றைக்கும் இன்றைக்கும் இனிமேல் வரும் காலத்திற்கும் அது சொல்லப்பட்ட ஆலோசனைகளாக இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். தலையில் தாழ்த்தலாம், ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்வோமானால் இது நமக்காகவே சொல்லப்பட்ட ஆலோசனைகள். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். நம்மை தேவன் அழைத்தது மட்டுமல்ல, அனுப்பியும் இருக்கிறார். நம்முடைய சகோதரர்களுக்காய் ஜீவனை கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். அது ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்பினது போலதான். பயப்பட வேண்டாம். ஓநாய்களுக்கு இரையாக நாம் அனுப்பப்படவில்லை, ஓநாய்களை ஆடுகளாய் மாற்றும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட, நம்முடைய மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். முடிவு வெற்றி ஓநாய்களுக்கு அல்ல, நமக்கு தான். நம்முடைய தேவன் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். பயப்பட வேண்டாம் என்று சொல்றார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாய் இங்கே சொல்லியிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே, சமுதாய சூழ்நிலைகளிலே, நாம் வேலை இடத்துல, குடியிருக்கும் இடத்துல, நாம் உதாசீன பண்ணப்படும் இடத்துல தேவனுடைய பணி செய்வது கடினமானது என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆலோசனையின்படி ஓடுவோம். வெற்றி பெறுவது நிச்சயம். நேசிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சீஷர்களை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அனுப்பினது மட்டுமல்ல,
அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளையும் அழகாய் சொல்லியிருக்கிறேன். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் உரியது என்பதை அறிந்து உணர்ந்து நாங்களுமே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்கள் மனதில் இருக்கட்டும். எங்களுக்கு ஏற்படுகிற பாடுகள், ஆபத்துகள், பயமுறுத்தல்கள், அதை குறித்து ஆச்சரியப்படாமல் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து தைரியமாய் முன்னேறி செல்ல கிருபைத்தார். வெற்றி எங்களுக்கு நிச்சயம் என்பதை அறிய கிருபைத்தார். ஆசீர்வதிங்க கர்த்தாவே, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெருப்பிற ஆசீர்வதி. எல்லாவற்றையும் கர்த்தர் எடுக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?